இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாம்சங்கோட M53 5G மொபைல். இந்த மொபைல் பார்த்தோம்னா 25,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் 6GB 128GB வேரியண்ட், அதுக்கப்புறம் 8GB 128GB வேரியண்ட், 2 வேரியண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 2 வேரியண்ட்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா ஒன்லி 2,000 ரூபா தான். ஸோ இந்த 2,000 ரூபா டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபோனில் பேக்கில் 108 MBக்கான ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 8 MBக்கான ஒரு அல்ட்ரா வைட், 2 MBக்கான ஒரு டெப்த் கேமரா, அது மட்டும் இல்லாமல் 2 MBக்கான மேக்ரோ கேமரா. அதாவது பார்த்தோம்னா மொத்தமாக 4 கேமரா குவாட் கேமரா செட்டப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 கேமராவுக்கு கீழே பார்த்தோம்னா டியூவல் LED ஃப்ளாஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடு பார்த்தோம்னா பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதுக்கப்புறம் மேலே பார்த்தோம்னா வேல்யூம் கீஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட திக்னஸ்னு பார்த்தோம்னா 7.4 mm திக்னஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்பவே ஸ்லிம்மாக இந்த ஃபோன் இருக்கும். இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே ப்ளஸ் 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 240Hzக்கான டச் சாம்பிளிங்கும் இருக்குது. இந்த ஃபோனில் பார்த்தோம்னா மீடியாடெக்கோட ப்ராசஸர் வரப்போகிறதா மென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுவும் 6 nm பில்ட் பண்ண ப்ராசஸர்னு மட்டும்தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப மீடியாடெக்கோட MT6877, அதாவது டைமென்சிட்டி 900 ப்ராசஸர் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா மெமரி கார்டு அப் டு 1 TB வரைக்கும் நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 32 MBக்கான கேமரா இருக்குது. இந்த ஃபோனோட பேக்கில் இருக்க 108 MBக்கான கேமராவை வச்சு நம்மளால் 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் பார்த்தோம்னா NFC ஃபீச்சர்ஸும் இருக்குது. இதோட பேட்ரி பார்த்தோம்னா நியர்லி 5000 mAh. ஸோ ஃபோனில் பார்த்தோம்னா 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை நியர்லி 1.5 ஹவர்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோனில் 3.5 mm ஜாக் இல்லைன்றதை நிறையா இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் அஃபிஷியலாக அமேசானில் நமக்கு கிடைக்கிது. அதுவும் ICICI பேங்க்கோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இந்த ஃபோன் எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா 2,500 rupees வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ 2,500 rupees டிஸ்கவுண்ட் ஆகிறப்ப இந்த ஃபோன் அப்ராக்சிமேட்டாக 21,000, அதாவது 6GB 128GB வேரியண்ட் 21,000 கிட்ட வரும். 8GB 128GB வேரியண்ட் பார்த்தோம்னா 23,000 கிட்ட அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டோம்னா, சாம்சங்கில் நான் எடுக்கிறேன், சாம்சங்கில் எனக்கு பிராண்டட் ஃபோன் வேணும் அப்படின்னா இந்த ஃபோனை தாராளமாக எடுக்கலாம். ஸோ ஃபோன் வர்றப்பே பார்த்தோம்னா பாக்ஸில் ஆண்ட்ராய்டோட 12, அதுக்கப்புறம் சாம்சங்கோட One UI 4.1 ப்ரீலோடடாக வருது. அதனால் ஃபோனுக்கு பார்த்தோம்னா 2 years அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட், அது மட்டும் இல்லாமல் 3 yearsக்கான செக்யூரிட்டி அப்டேட் வருன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.